ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க த ஜேர்னி ஸ்பீக்ஸ் அன்பர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்று காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு வேகம், விவேகம், கம்பீரம், ராஜகுணம் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கான பலாபலங்களை எடுத்து வருகின்றேன். ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. சிம்மராசிகளே, இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நீங்க சனீஸ்வர பகவானை நன்கு பிரார்த்தனை செய்வது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பகவான் அட்டமஸ்தானத்துல வந்திருக்கார். இதுவரை கண்டச்சனியாக இருந்தவர் இப்போது அட்டமத்து சனியாக வருகின்றார். ஏற்கனவே 2 ஆண்டு காலகட்டங்களும் அவருடைய நேரடி பார்வையின் மூலமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்களை சந்திச்சிருந்திருக்கீங்க. அது குறிப்பாக சொல்லப்படும்னா அரசியல் சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க. இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் அட்டமத்து சனியாக நன்மையும் தரப்போகின்றார். அட்டமத்து சனியா பிரச்சனை தான் கொடுப்பான்னு இல்ல, அந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு தான் இப்ப பலன்கள் இப்ப இருக்குன்னு பார்ப்போம். அதன்படி பாக்குறப்ப முதல்ல மக நட்சத்திரம் 4 பாதங்கள், அதாவது அது கேது நட்சத்திரம். இந்த கேது பகவான் உங்கள் ராசியில இப்ப அமர்ந்திருக்கின்றார். இந்த கேது பகவான் சனி பகவானுக்கு நட்பு கிரகம். அவர் இன்னைக்கு நேரத்துக்கு 6-8ங்கிற கான்செப்ட்ல அமர்ந்திருக்காரு. 6-8 எப்பயுமே பிரச்சனை, போராட்டம் இல்லைங்க, வேக்கன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கண்டச்சனி உங்களை படுத்துச்சு. இப்ப கேது பகவானுடைய பயிற்சி இன்னும் 1 ஆண்டு காலகட்டங்களுக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரப்போகுது. அப்படி 12ஆம் இடத்துக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு விரயத்தை கொடுத்தாலுமே சனி பகவானுக்கு 5-9ங்கிற காரணத்தினால பிரச்சனையும் வரப்போகிறது, அதே நேரத்துக்கு லாபமும் கிடைக்க போகிறது. அதுதான் முதல் விஷயம். அதனால மக நட்சத்திரத்திற்காரர்களே, உங்களுக்கு இப்ப தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல போட்டி பொறாம பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சரியா தொழில் நடக்காது, அல்லது தொழில் மூலமாக பணங்காசு பொருளாதாரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறையும், நிறைய பெண்டிங் உலகம். இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா நீங்க கவனமாத்தான் கொண்டு போகணுங்கிற மாதிரி கணக்குல உட்காரணும். ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டவங்களுக்கு இந்த அட்டமத்து சனியினால் பாதிப்பிலிருந்து மீளக்கூடியவர்கள் அல்லது பாதிப்பை சரி செய்யக்கூடிய நட்சத்திரம்னு சொன்னா அந்த பூர நட்சத்திரம் தான். ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு சுக்கிர பகவான் நட்பு கிரகம். அவர் பாத்தீங்கன்னா இந்த உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருகின்றார். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், இளைய சகோதரம், இவை எல்லாத்திலுமே இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா சொல்லப்படணும்னா சனி பகவான் தொழில்காரகன். சுக்கிர பகவானை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், அவரும் மதிப்பு, மரியாதை, ஜீவனாதிபதியாக வர்றார். அதனால இந்த தொழில் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல நன்மையை கொடுக்க போகிறது. இப்ப பொதுவாக கேட்பாங்க, அட்டமத்து சனி நடக்கிற நேரத்துல புது தொழில் ஆரம்பிக்கலாமான்னு. கண்டிப்பா ஆரம்பிங்க, எந்த விதமான பாதிப்பும் நிச்சயமே வராது. ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக முதல்ல உங்களுக்கு 10ஆம் இடத்தை தான் பாக்குறாரு, அப்ப ஜீவனத்தை தான் பாக்குறாரு. அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உழைப்பு உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சின்சியரிட்டியான உழைப்பு அது இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு உங்களுக்கு பொன்னாக மாற்றி தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால பூர நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் பலம் அதிகமாக இருக்கும்.
அட்டமத்து சனியினால் பாதிப்பு நிச்சயமாக குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் முதல் பயன்படுத்திங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் மாதம். நல்லா கவனிச்சிங்க, உங்கள் ராசிநாதனாகிய சூரியனுடைய நட்சத்திரத்துல நீங்க அமர்ந்திருக்கீங்க. அப்ப இந்த 2.5 காலகட்டங்களும் சூரியனுடைய ஆதிக்கத்தின் மூலமாக உங்களுடைய அதிகார தோரணையும் உங்களுடைய ஒரு விடாப்பிடியான முயற்சியும் 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமா கொடுக்க போகுது. சூரிய பகவானுக்கு சனி பகவான் ஆகாது பிரச்சனைக்குரியவர் இருந்தாலுமே அவரால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் போகும். அது உங்களுடைய முயற்சியில் தான் இருக்கிறது. இப்ப பொதுவா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, அதே மாதிரி இப்ப பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக எல்லாத்திலையுமே இந்த காலகட்டங்கள்ல பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த குரு பயிற்சி நடக்கும் பார்த்தீங்களா, இப்ப குரு உங்க ராசிக்கு லாபத்துல இருக்காரு. அடுத்து உச்ச ராசிக்கு வர போறாரு, அது விரயத்துக்கு வர போறாரு. இப்ப விரயத்துக்கு வர்றப்ப சுப விரயமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து விரயத்துக்கு போறாரு, குருவும் கேது சேர போறாங்க. அப்ப குருவும் கேது சேர்றப்ப உங்கள் ராசிக்கு விபரீத ராஜயோகம் சொல்ற அளவுக்கு கோடி ஈஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை பாத்தீங்கன்னா அந்த விபரீத ராஜயோகத்தின் மூலமாக நீங்க பயன்படுத்துனீங்க. அப்படி பயன்படுத்தினால் சனி பகவானுடைய அனுகிரகம், குரு கேதுவோட அனுகிரகம் இவையெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு சேர்ந்து கிடைக்கிறப்ப பொதுவா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நல்ல பலன்கள். அட்டமத்து சனியினால் பிரச்சனை ஏற்பட்டாலுமே உங்களுடைய முயற்சியும் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், முயற்சி எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த 2.5 வருஷ காலகட்டமும் எச்சரிக்கை, நிதானம் இதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, இந்த காலகட்டங்கள்ல சுபமங்கலங்களை செய்யலாமான்னா சுபமங்கல யோகங்கள் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு தான் முக்கியமா சொல்லணும். ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்த அதிபதி அவர் இப்ப 8ல போய் உட்கார்றாரு. நல்லா கவனிச்சுக்கங்க. குறிப்பா திருமணம் ஆனா பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு சிறு சிறு ஊழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது உங்களால ஏற்படாது. குறிப்பா சொல்ல போனோம்னா வேற அந்நிய நபர்கள் அல்லது வெளியாள்களால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால யார் என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்த தீர ஆய்ந்து அதற்கப்புறம் நீங்க முடிவெடுக்கணும்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திக்க கொண்டே சொல்ல வரும். ஏன்னா பிரச்சனை போராட்டமா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா சிம்மராசி பெண்களுக்கு நல்ல யோகம் உண்டு. ஆனா உங்களுக்கு லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள். அதே மாதிரி குழந்தைகளால் லாபம் கிடைக்கும், குழந்தைக்கு லாபங்கள் கிடைக்கும், மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். அது ஒரு வாக்கு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க இல்லையா, அந்தபடி உங்களுடைய பேச்சுக்கள்ல இருக்கக்கூடிய திறமை, அந்த திறமையின் மூலமாக நீங்க இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்க கைக்குள்ள எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கலாங்கிற அளவுக்கு இருக்கு. அதனால பொதுவா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் மத்தியமமான பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கூடுமானவரை இதை கொஞ்சம், அதாவது நவகிரகங்கள உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க. தனியாக எந்தெந்த ஆலயங்களில் சனீஸ்வர பகவான் இருக்காரோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க. குச்சனூர்ல போய் வழிபாடு பண்ணுங்க, திருநள்ளாறுல போய் வழிபாடு பண்ணுங்க. எல்லா மங்களமும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் அட்டமத்து சனியின் பிடியினால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதை உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக நீங்க சமாளித்துக் கொள்ளுங்கள். இந்த சமாளித்து மீண்டு எழுந்து வர ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.